நிறைய சின்ன படங்களை அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்ஸிமம் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆளுக்கு தான் நமக்கு தேவை சின்ன படங்களுக்கு. ஆகவே நிச்சயமாக அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா இதில் ஏதோ மேட்டர் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த படம் ஓரளவுக்கு நமக்கு போட்ட காசு வந்துடும் அப்படின்ட்டு. அது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு 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 நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுக்காக இந்த படத்தை அவர் எடுத்து செய்கிறாரு. இந்த படம் அவருக்காக பெரிய வெற்றி படமாக வரணும்னு முதல்ல அவர் வாழ்த்துறேன். ரெண்டாவது, இயக்குனர் தம்பி ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். உண்மைதான், நிறைய பேர் நம்ம குடும்பங்களில் தியாகம் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், வேறு வழியே இல்லை. இது நமக்கு மட்டும் இல்லை, ஈவன் நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வரும்போது உடனே பெரிய நல்ல வாய்ப்பு வந்துடாது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு அப்படி வரலாம். ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவனுக்கு எப்பவுமே கஷ்டங்களின் மேல் கஷ்டங்களாக தெரியாது, எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியாக தான் தெரிய போகுது. அதனால் நீங்கள் பட்ட அனுபவங்கள் உங்கள் படத்தை பார்த்தாவே தெரியுது. கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளோ ஒவ்வொரு ஷார்ட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும் இட்ஸ் வெரி குட் தம்பி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் ஜோஷுவா, அப்புறம் கெவின் பட இயக்குனர், அப்புறம் வேறு யார், நம்ம என்னுடைய தம்பி பேரரசு, அவர் நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் போடுங்க. அந்த வேலையை போயிருக்காரோ, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டானே. சரி, எதுவுமே அவசர அவசரமாக பேசிட்டு போயிட்டார். எனிவே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியாக அன்பாக டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க